அண்மைச் செய்தி. சென்னை பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு மே மாத ஊதியம் நாளை வழங்கப்படும் என்று அரசு அறிவித்திருக்கிறது. தமிழ் ஜனம் செய்தி எதிரொலியாக நாளை ஊதியம் வழங்கப்படும் என தமிழக அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு மே மாத ஊதியம் நாளை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ் ஜனம் செய்தி எதிரொலியாக நாளை ஊதியம் வழங்கப்படும் என தமிழக அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. சென்னை பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் இந்த அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது. மேலும் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் மகேஷ் இணைகிறார். மகேஷ், சென்னை பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு மே மாத ஊதியமானது நாளை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் ஜனம் செய்தி எதிரொலியாக இந்த அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான விவரங்கள் மகேஷ். வணக்கம் பிரகாஷ். தமிழ்நாட்டில் மிகவும் பழமையான பல்கலைக்கழகங்களில் முதன்மையான பல்கலைக்கழகமாக சென்னை பல்கலைக்கழகம் இயங்கி வருகிறது. இதில் பல்வேறு உறுப்பு கல்லூரிகள் செயல்பட்டு வரக்கூடிய சூழல். இந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள் பணியாளர்களுக்கு மே மாதத்திற்கான ஊதியம் வழங்கவில்லை என்பது தான் இவருடைய பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. ஊதியம் வழங்கவில்லை என்பதை கண்டிக்கும் வகையில் இன்று காலையிலிருந்து இவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு அரசுக்கு எதிராக பல்வேறு கோஷங்களை முன்னிறுத்திருந்தாங்க. எனவே இந்த இடத்துல சற்று நேரத்துக்கு முன்பாக வரை அவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. தற்பொழுது இவர்கள் வாபஸ் பெறக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் என்பது தமிழ் ஜனம் செய்தியினுடைய எதிரொலி காரணமாக உடனடியாக சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் ஏழுமலை அவர்கள் உயர்கல்வித்துறை செயலாளரை சந்தித்து இது போன்று ஊதியம் வழங்கவில்லை என்பதன் காரணமாக போராட்டம் நடைபெற்று வருவதாகவும் அவர்களுக்கு ஊதியம் வழங்கினால் மட்டும்தான் போராட்டத்தை கைவிடுவார்கள் என்று அவர்கள் வலியுறுத்தியதன் காரணமாக இந்த ஊதியமானது உடனடியாக இன்று வழங்கப்பட்டு நாளை வங்கியில் வர வைக்கப்பட்டு அது பணியாளர் அனைவருக்கும் வழங்கப்படும் என்பது அவருடைய செய்திக்குறிப்பாக பார்க்க முடியுது. எனவே ஊழியர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலை. இது தொடர்பாக நம்முடைய தமிழ் ஜனம் செய்தி தொலைக்காட்சிக்கு நேரலையில் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய அலுவல் பேரவையினுடைய நிர்வாகி நம்முடைய சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். நேரலையில் இருக்கும். உங்களுடைய போராட்டம் வாபஸ் எப்படி அமைஞ்சிருக்கு? அரசு என்ன சொல்கிறாங்க? உங்களுடைய மனநிறைவு திருப்தியாக இருக்க அரசனுடைய இந்த ஒரு உத்தரவு? இது தற்காலிகமான ஒரு நிகழ்வாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இவளுக்கு தொடர்ந்து இதே மாதிரி நடக்கக்கூடாதுன்றதான் எங்களுடைய வாதமே. ஏன்னா இப்போ இந்த மாதத்துக்கான சம்பளத்துக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு போடுறேன்னு ஒரு ஒப்புதலையும் சொல்லியிருக்காங்க. பட் போடும்போது தான் எங்களுக்கு போடுறாங்களா இல்லையான்றது நிச்சயம் கிடையாது. நாளை வரைக்கும் நாங்கள் மதியம் வரைக்கும் எங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்தால் தான் அது நிச்சயமாக தெரியும். ரெண்டாவது, இது தொடர் கதையாகக்கூடாது. அடுத்த மாதம் இது திருப்பி இதே மாதிரி ஒரு செயல்பாட்டிலையும் இது இருக்கக்கூடாது. அதனால் ஒரு நிரந்தர தீர்வாக ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு வழங்க வேண்டிய அந்த சம்பளத்தொகை நேரத்துக்கு டைமுக்கு எங்களுக்கு போட்டே ஆகணும். இந்த தொடர்கதையை இந்த அரசாங்கம் செயல்படுத்தக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. மன நிறைவுன்றது கிடையாதுங்க. என்ன மன நிறைவு? நான் உழைச்ச உழைக்கு போய் எனக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. அதுதானே தவிர நான் உழைக்காததுக்கு சம்பளம் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. உழைச்சதுக்கு இன்றைக்கி சம்பளம் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். இதை மன நிறைவு என்ன இருக்குது? இப்போ இந்த பணத்தை வாங்கி நான் என்ன பண்ண முடியும்? என் குடும்பத்தை பார்க்க முடியும், என்னுடைய சுற்றாந்தாரை பார்க்க முடியும். அதுதானே பண்ண முடியுமே தவிர ஒரு மன நிம்மதி இல்லாமல் தான் இந்த பல்கலைக்கழகத்தை நாங்களாம் எல்லாருமே பணி புரிஞ்சிட்ருக்கோம். ஆசிரியரும் சரி, அலுவலர்களும் சரி. ஏன்னா எவ்வளோ பேர் இருக்க வேண்டிய இடத்துல நாங்கள் பணி சுமையிலையும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இரவு பகல் பார்க்காம இந்த பல்கலைக்கழகத்தினுடைய மாண்பை காப்பாற்றி கொண்டு இருக்கோம். இந்நாள் வரைக்கும் எந்த விதமான ஒரு தோய்வும் இல்லாமல் என்ன ஒன்று நிர்வாகத்தில் இருக்கிற குளறுபடியால் தான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு காரணமே தவிர அலுவலர்களாலேயோ இல்லை ஆசிரியர்களாலேயோ எந்த ஒரு குளறுபடியும் கிடையாது. இதான் எங்களுடைய வாதம். இன்னைக்கு யார் இந்த குழுவில் போய் அரசுகிட்ட பேசினாங்க? எந்த அதிகாரி உங்ககிட்ட உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க? அதை பற்றி சொல்லுங்கள். பதிவாளர் அவர்கள் மதியம் 4 மணி அளவில் அரசு செயலாளரை சந்தித்து அது கோப்பில் ஒப்புதல் பெறப்பட்டிருக்கு.
அவர் திருப்பி இன்னும் 2-3 ஃபைல் இருக்கிறதுனால பதிவாளர் அங்கே தான் இருக்காங்க. அதற்கு முன்னாடி கன்வீனர் கமிட்டியில் இருக்கிற மெம்பர் எங்களுடைய ஆசிரியர் திரு ஆம்ஸ்டாங் சார் அவர்கள் தான் இதை இப்போ முடிச்சு வச்சுருக்காங்க. இது தற்காலிகமான ஒரு சொல்யூஷன் தான் நாங்கள் பார்க்குறோம், நிரந்தர சொல்யூஷன் கிடையாது. ஏன்னா அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய மானியத்தை கரெக்டாகவும் கொடுத்துட்டு மாதம் எங்களை சம்பளத்தை கொடுத்துட்டு வேலை செய்யலைன்னா எங்களுக்கு கேள்வி கேட்கலாம். வேலையும் செய்துக்கிட்டு எங்களுக்கு சம்பளமும் இல்லைன்னா எங்களுடைய மனநிலவு எப்படி இருக்குன்றதை தயவுசெய்து பார்க்கணும். ஏன்னா மாணவர்களுக்கு பாதிக்கக்கூடாது, நாங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கோம். அரசாங்கமும் அதான் நினைக்குது, மாணவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்றத அரசாங்கமும் நினைக்குது. அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கோம். எங்களுக்கு கிடைக்க வேண்டியது என்னது? மாதம் கிடைக்க வேண்டிய சம்பளமும் முறையாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வும் கிடைச்சிட்டாங்கன்னா அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இந்த பதவி உயர்வு கூட நேரத்துக்கு கிடைக்கலைங்க. பல பேர் ஆசிரியர்கள்லாம் பணி முறிஞ்சு பிரிச்சுட்டு எங்களுக்கும் பதவி உயர்வு சரியாக கிடைக்கல. அதனால் கொஞ்சம் பாருங்கள். அது மட்டும் தேங்க்யூ. குறிப்பாகவே அரசிடம் எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி உள்ளோம். எனவே இந்த பணம் நாளைக்கு வங்கி கணக்கின் மூலமாக எங்களுக்கு வரவு வைத்தால் மட்டும்தான் அரசு சம்பளத்தை கொடுத்ததா இல்லையா என்பது கூட நாளைக்கு தான் எங்களுக்கு தெரிய வரும் என்பதுதான் அவருடைய ஒரு கேள்வியாகவும் ஆதங்கமாகவும் உள்ளதான் களத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. பிரகாஷ், விவரங்களையும் கலந்துரையாடலையும் வழங்கியமைக்கு நன்றி மகேஷ். காக்க காக்க தர்மம் காக்க மதுரையில் கந்த சஷ்டி கவசம் பாடும் 5 லட்சம் முருக பக்தர்கள். மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம், புண்ணியம் பெறுவோம்.